ஸோ தீபக் அண்ணா ஒரு அன்ஃபேராக எவிக்ட் ஆகி போயிட்டாங்க பாவம். ஆனால் எவிக்ட் ஆகி போய் செம்ம ஹாப்பி அவங்கள ஃபேமிலியில் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு உங்களுக்கு வீடியோ ரிலீஸ் ஆகிடுச்சு, பார்க்குறீங்கன்னா பாருங்கள். பாட்டெல்லாம் போட்டு இந்த மாசு மரணம் பாட்டு போட்டு தலைவர் பாட்டு போட்டு செம்மையாக டான்ஸ் ஆடுறாங்க. தீபக் அண்ணாவோட ஃப்ரெண்டு சஞ்சீவ்னு நம்ம தளபதி விஜயோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார் இல்லையா, இந்த சீரியல்ஸ்லாம் வருவார், அவரெல்லாம் வந்திருக்காரு. வெடியெல்லாம் போட்டு ஆளுங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து டான்ஸ் ஆடி பாட்டு பாடி அந்த கேக்லாம் கட் பண்ணி செம்மையாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. அவங்க அம்மாவா மாமியாரான்னு தெரியல, ஒருத்தவங்க இருக்கிறாங்க ஒரு லேடி, அவங்க மட்டும் கொஞ்சம் அப்செட்டாக நிற்கிறாங்க. பாவம் வயசானவங்கெல்லாம் வின் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க, அதனால் அவங்க மட்டும் கொஞ்சம் ஃபேஸ் டல்லாக இருக்காங்க. மற்றபடி பையன்லாம் செம்ம ஹாப்பி. ஏன்னா பையன்கிட்ட வந்து பிக் பாஸ் சொல்லிட்டாரு, இவர் டேட் இஸ் சூப்பர் ஹீரோன்னு, இதை விட வேறு என்ன வேணும். செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு போயிருக்காரு. மனுஷனுக்கு வயசே ஆகாது போல இருக்குது, 45 வயசுன்னு யாருமே பார்த்தா சொல்ல மாட்டாங்க. அவ்வளோ யங்காக அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக சூப்பராக ஹாப்பியாக ஃபேமிலி பார்த்த சந்தோஷத்தோட ஹாப்பியாக டான்ஸ் ஆடிட்டுருக்காரு. ஃபஸ்ட்டு வாசலில் வச்சு ஃபுல்லாக எல்லோரும் செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது மத்தாப்பு எல்லாம் கொளுத்துறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே போயிட்டு கேக் கட்டிங் பண்ணுறாங்க. வீடு ஃபுல்லாக டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. அவரோட ஃபோட்டோஸ்லாம் தொங்க விட்டு சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. லாஸ்ட் இயர் வந்து பூர்ணிமாக்கு அந்த மாதிரி ஃபுல் டெக்கரேஷன் பண்ணி கேக் கட்டிங் ஃபோட்டோஸ் நான் பார்த்தேன். அந்த மாதிரி அவருக்கு தீபக் அண்ணாக்கு இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. உங்களுக்கு வீடியோ கிடச்சிதுன்னா போய் பாருங்கள், எதுலையாவது போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.